டாக்டர் வீட்டுக்கு போறதுக்கு மட்டும் அறிவு இருக்கு, அறுக்கும் போது அறிவு எங்க போச்சு? நான் கூட்டு போக மாட்டேன். அநேகமா அந்த வீட்டுல இருக்கிற சௌரியங்கள்லாம் உங்களுக்கு போதும்னு நான் நினைக்கிறேன். நான் முன்கூட்டியே உங்ககிட்ட சொல்லலான் இருந்தேன். சரி, இன்னொரு இடத்துல தங்கிட்டு இருக்கீங்களே, அப்புறம் எப்படி நம்ம அதெல்லாம் சொல்றது அப்படின்ட்டு தான் விட்டுட்டேன். இங்க பாருங்க, இது உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கணும். எதா இருந்தாலும் என்கிட்ட யதார்த்தமா கேட்கணும். இது போதுங்க, இங்க எல்லா சௌரியமும் இருக்கு எனக்கு. ஐயோ, இது என்னடா கையெல்லாம் ரத்தம்? என்ன பிள்ளை இது? பழத்தை இருக்கிறேன்னு சொல்லிட்டு கை எடுத்துக்கிச்சு. சும்மா இருக்க மாட்டானே ஒரு இடத்துல, ஒண்ணு இருக்க ஒண்ணு இழுத்துக்கிட்டு வர்றானே. அன்னாட இவனுக்கு இதே வேலையா போச்சு. சரி சரி விடுங்க, இங்க வாங்க. போடா. எங்க உங்க கையை காட்டுங்க. காட்டுங்க. மகராசியா இருங்கம்மா. சரி, அப்ப நான் வரட்டுங்களா? ஏமா இருந்து ஒரு வாய் சாப்பிட்டு போறது? இல்ல பரவாயில்லைங்க, நான் வரேன். போயிட்டு மகராசியா இருங்க. ஏனுங்கம்மா, இந்த சோர் தண்ணி விபரம்லாம் சொல்லலீங்களே? இல்ல, அவங்க கிட்ட விவரமா சொல்லிருக்கேன். மகராசியா போயிட்டு வரேன். மேடப்பழம் பார்த்து வண்டி நிதானமா ஓட்டிட்டு பாப்போ. டேய் பொண்ணா, என்ன கேசுமா? வண்டியில யாரோ புதுசா ஒரு சின்னாரப்பட்டி சேலை போகுதே, யாரு என்னங்கிற விவரம் தெரியுமா? அது ஏதோ டவுன்ல இருந்து வெள்ளாங்கோயிலுக்கு டாக்டர் அம்மா வந்திருக்குங்களாமா, அந்த அம்மா தாங்க. டாக்டர் அம்மாவா? ஆமாங்க. அப்ப நாம ஒரு நாள் வைத்தியத்தை கூப்பிட்டுக்கலாமா? ஓ, பேசா கூப்பிட்டுக்கலாங்க. நம்மளுக்கு கூட அந்த மாதிரி ஒரு எண்ணம் உண்டுங்க. ஏய், முதல்ல நான் பாத்துக்கிறேன்டா. பிறகு நான் கவனிச்சுக்கிறேங்க. என்னங்க ஒரு நிமிஷம். என்ன தம்பி? ஒரு டம்ளர் காப்பிக்கு ஒரு கரண்டி காப்பி தூள் போட்டா போதுங்களா, இல்லன்னா 2 கரண்டி போடணுமா? என் தம்பி டாக்டர் அம்மா இல்லையா? இல்லைங்க, சிஸ்டர் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஓஹோ, 2 கரண்டியா போடுங்க, அப்பதான் கொஞ்சம் திக்கா இருக்கும். பால் ஒரு கரண்டி ஊத்துனா போதுங்களா, இல்லன்னா 2 கரண்டி ஊத்தணுமா? இல்ல என்ன தம்பி கணக்கு வேண்டியது இருக்கு? நேரத்தை பார்த்து நீங்களே ஒரு நிதானமா ஊத்திக்க வேண்டியதானே. சக்கரை ஒரு கரண்டி போட்டா போதுங்களா, இல்லன்னா 2 கரண்டி போடணுங்களா? என்ன தம்பி நீங்க இன்னும் கொஞ்சம் நேரம் போச்சுன்னா தூக்கி ஆத்தட்டுமா தூக்காம ஆத்தட்டுமான்னு கேப்பீங்க போல இருக்கு. எவ்வளவு மங்காத்தா, இந்த தம்பி கோட்டப்ல காப்பி வேணுமா போட்டு கொடுக்கல.
ஆமா இது என்ன ஃபேஷன்? நியூ மாடலா இருக்கு. ஆமா 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 ஏண்டா கிறுக்கு போயல, உனக்கு ஏண்டா அந்த உத்தியோகம் எல்லாம்? ஆமா ஏண்டா அவ பார்த்தா டாக்டர் அம்மா குழந்தை மாதிரியாடா இருக்கு. ஆமா, கன்னத்துல என்ன கருப்பு போட்டு? ஆமா 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 ஐயோ, என்னங்க இது? ஒரு குண்டா சாம்பார் இருக்கும் போல இருக்கு, அவ்வளவுத்தையும் கீழே கொட்டுறீங்க. சாம்பார் தான் வச்சேன், ஆனா தூள் கொஞ்சம் அதிகமாயிருச்சு. சரி, அதனால என்ன? காரம் கொஞ்சம் எச்சா இருக்கும், அதுக்காக எல்லாத்தையும் இப்படி கீழே கொட்டிடுறதா? அது இல்லைங்க, சாம்பார் தூளும் சீக்கா தூளும் ஒரே மாதிரி இருந்தது. நான் தெரியாம சீக்கா தூள் போட்டேன். சீக்கா தூளா? ஆமா எனக்கு அந்த நாய் வேணும். வேணும், ஆமா எனக்கு வேணும். போய் கேளு. நாய், ஆமா நல்ல நாய். ஆமா குழந்தை, ஆமா நல்ல குழந்தை. ஆமா குழந்தைக்கு நாய் வேணுமா? வராது. ஆமா வராதுன்னு சொன்னேன்ல. ஆமா வராதுன்னு அப்பவே சொன்னேன்ல, நீ போலாம். ஆமா எனக்கு பரவாயில்ல, இதே போதும். ஆமா எனக்கு ஒண்ணு பெருசு வேண்டாம், சின்னதே போதும். ஆமா இப்படி வாங்கி தர போறியா இல்ல நான் போட்டுமா? ஆமா 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 தேவையில்லை. ஆமா ஆமா எனக்கு தேவையில்லை. ஆமா ஆமா எனக்கு பணம் தேவையில்லை. எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நாய் தான் வேணும். இத பாரு, நீ நாயோட வந்தாதான் என் கூட பேசணும், இல்லன்னா பேச வேண்டாம், போ.
என்னோட நாய் என்னோட நாய் என்னோட நாய் என்னோட நாய் தகராறு பண்ணிட்டு எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சுட்டா போகுது. உங்க நாயினுடைய நிறம் என்ன? என்னோட நாய் 3/4 பங்கு செவலை 1/4 பங்கு வெள்ளை. அடேங்கப்பா. சின்ன பொண்ணு, உங்க நாயினுடைய நிறம் என்ன? கருப்பா? கருப்புன்னா ஒரே கருப்புங்கிறீங்களா? அப்புறம் என்ன பாத்துட்டா போகுது. எந்திரிங்க 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 எந்திரிங்க, பாத்துட்டா தீர்ந்துச்சு. கருப்பு கருப்புடாயே. சின்ன பொண்ணு, இந்தாங்க இந்தாங்க இந்தாங்க. இது ஏமாற்று வேலை. இதில் ஏதோ சூது உள்ளது. அது என்னோட நாய். ஐயோ சின்ன பொண்ணு, நீங்க போங்க நீங்க போங்க, நான் கவனிச்சுக்கிறேன். என்னோட நாய். நாங்க கேட்டா ஐயா நல்லா கழுவுங்க மாமா, இன்னும் கூட பச அப்படியே இருக்கு.